ஹலோ கைஸ். இந்த நம்ம உடன் ஸ்டிக்மாவோட பார்ட் 13 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ இயர் ஸ்பெஷலுன்றதுனால இன்றைக்கி வந்து டோட்டலி 3 வீடியோ. என்ஜாய் பண்ணுங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். நம்ம கேப்டன் லூனா வந்து நம்ம கேப்டன் லூனா இல்லை, நம்ம லூனா வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து ஃபுல் ரேஜோடு பார்த்துருக்காங்க. அவங்களால இந்த ரியாக்ஷனை வச்சே கண்டுபிடிக்க முடியும் அவங்க எந்த அளவு கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இவங்களோட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா வந்து நான் சொல்லிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜாப் சேஞ்ச் ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து மாற்றிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். நான் போக ஒரு சில இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி பாய் வந்து சொல்கிறாரு, பரவாயில்ல நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. அங்கே பார்த்ததோட அதுவும் இல்லாமல் நீ முட்டாள்தனமாக எதுவும் ட்ரை பண்ணாத, ஏன்னா நீ எப்படிலாம் அட்டாக் பண்ணுவேன், என்னென்னலாம் யூஸ் பண்ணுவேன் எல்லாமே எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. டக்குன்னு சடனாக நம்ம லூனாவுக்கு வந்து நம்ம ஹீரோட ஞாபகம் வருது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் கூட இந்த ஃபீலிங் வேறு, ஆனால் நீ இங்கே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தூரமாக தள்ளி போகிறாங்க. எங்கே போகிறச்சாலும் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூட்டி பாய் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கோவப்படுறாங்க லூனாவை வந்து, நான் தேவையில்லாமல் எதுவும் சண்டை போட விரும்பலை, நீ செத்துருவேன், பார்த்து இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தர் வந்து அவரோட ஃபுல் பவர் கிரியேட்டிவ்னஸ் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாரு. கேப்டன் லவ்வோட லூனாவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா தான் இருக்காங்க. நம்மளுக்கு வேணாம், சரி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஹெவக் வந்து விழுந்து கிடக்குறான். டே ஹெவக், உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்தா கையை வெட்டிட்டானுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹெவக் வந்து உட்காந்துருக்கான். சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஹீல் பண்ணலாமா? ஹீல் பண்ணாலுமே எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, ஃபிசிக்கல் அட்டாக் தானே இது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது நோவை ஸ்கில். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன ஹீல் பண்ணாலும் இன்டர்னல் தான் ஹீல் ஆகுமே தவிர இந்த வெளியே இருக்க கை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஹீல் பண்ண முடியாது. ஒன்றுமே பயப்படாத, நீ செத்ததுக்கப்புறமா நான் உன்னோட வெப்பன்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். டேய் அப்போ என்ன சாவடிக்க போறியா, அந்த மிரர் ஒர்க் ஆகுது பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ அப்படியா, சரி நான் சீக்கிரமாக ஹீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி நோவை ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறான். பட் அவனோட இந்த ரத்த கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாயிருது. பட் அந்த கை வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்பான் ஆகலை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், நான் வந்து ஒரு யூனிக் மாஸ்டர், அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. நீ வந்து எனக்கு கொன்னா மட்டும்தான் நான் வந்து ரீஸ்பான் ஆவேன். பட் அப்போயுமே நான் யூனிக் பாஸ்ன்றதுனால நீ என்ன பண்ணாலுமே எனக்கு அந்த ஒரு கை வந்து போனது தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அப்போ தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார், ஹெபக் வந்து லூனாவும் இவனும் சேர்ந்து தனியாக ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. அங்கே தான் இவங்களோட ஃபைட் போகுது. இவன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணி என்னோடய மாஸ்டர் வந்து கேட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பியுமே சொல்கிறாங்க. லூனா வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி விட்டுருப்பாங்க, உன்னை வந்து விடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அசிங்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஆப்ரேட்டர்ஸ்க்கெலாம் தனியாக ஒரு ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஜோனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பவர் அதிகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போயிடறான். அங்கே வந்து நம்ம லூனா என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் நீ பேசினதெல்லாம் போதும் செத்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளேடை வச்சு அவனை 2 பீஸாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டி போட்டுறாங்க. பட் இங்கே நடக்க ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னதுன்னா, இங்கே செத்துட்டான் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே செகண்டில் வந்து திருப்பி வந்து நம்ம லூனாவுக்கு முன்னாடி நிற்கிறான். ஏய் உனக்கு அந்த அளவு கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இன்னும் கொஞ்சம் கிட்டவா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா, நீ தானே இந்த கிரியேச்சரோட ஓனரு எனக்கு தெரியும், பட் நீ சாவறதான் இப்போ ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா நம்ம லூனாவுக்கு வந்து பழைய இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்துடுது. அந்த பழைய ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்ம் வந்து திருப்பி வந்துடுது. அப்படி வந்து குத்தி அங்கேயே வந்து நம்ம லூனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு போயிடறான். லிட்டரலாக இந்த இடத்துல நானே வந்து எதிர்பார்க்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹிடன் ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் காட்ஸ் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு விஷயத்தை வந்து அட்டைன் பண்ணிருப்பாங்க அந்த ஃபார்மை. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அட்டாக் ஆகி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா விழுந்து கிடக்குறாங்க. இப்போ தான் வந்து அந்த பூட்டி பாயுமே வந்து காட்டுறாங்க. குடிச்சிட்டு அவன் வந்து கேர்ள்ஸ் கூட நின்று என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் ஆஃபீஸில். அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, விடுங்க ஹெபக்கோட மாஸ்டர் வரலன்னா என்ன, நீங்கள் தான் லூனாவை கொண்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, அதாவது நம்ம பூட்டி பாய் வந்து சொல்கிறாரு, இல்லை லூனா வந்து கொல்லலை, அவள் வந்து தப்பிச்சிட்டா. எனக்கு வந்து இந்த கேமில் வந்து இந்த 7 டெட்லி சின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் இருக்கும் இல்லையா. எப்படி சொல்கிறது, நம்ம யுரக்கனுக்கு வந்து குளுட்டோனி, அதுவும் இல்லாமல் நம்ம லஸ்ட்டுனா லூனாவை வந்து சொல்லுவோம், அதாவது ஆசை காட்டி வந்து மோசம் பண்ணுறது.
இந்த மாதிரி டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வந்து இருக்குது. ஸோ ரியட் ஆஃப் த ஸ்லாத் இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெவக்கோட ஒரு மாஸ்டரு. ஸோ டாப் மெர்ச்சன்ட்மே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே சொல்கிற இன்னொரு விஷயம் என்னதுன்னா, லைக் ஒரு பவர்ஃபுல் கேரக்டரால் என்பிசி கடைசி பாஸாகவும் மாற முடியும், ஒரு பாஸால் ஒரு மெர்ச்சண்ட்டாகவும் மாற முடியும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில இடத்துல திருப்பியும் புரியாமல் கூட போயிருக்கும். ஸோ போக புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, ஸோ ப்ரைடு, க்ரீடு, என்வி, ராத்து, லஸ்ட்டு, க்ளுட்டோனி, அதுக்கப்புறம் ஸ்லாத்து. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7 சின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 7 டெட்லி சின்ஸ் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இதே பேஸ் பண்ணிங்கன்னா க்ரோனோ லைஃப் வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இந்த லஸ்ட்டுனா லூனா, அந்த மாதிரி க்ளுட்டோனினா யூரக்கன் நான் சொன்னல அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்படி தான் ரியட் ஆஃப் த ஸ்லாத்துன்ற அந்த பாஷையுமே பார்த்திங்கன்னா பிடிக்கணுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹேபக் எல்லாருமே காட்டும் போது நம்ம ராபின்ஹுட் கில்டை சேர்ந்துமே வந்துடுறாங்க. ஸோ அதாவது நம்ம அந்த கேர்ள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம் வந்து கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தா அந்த ஆப்ரேட்டரோட ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போயிடுறாங்க. பட் என்னால் இந்த விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இது பண்ண முடிஞ்சே தவிர என்னால் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரே ஸ்லாஸில் வந்து அந்த இடத்தையே வந்து சுக்குநூறாகிடுறான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்த டிரான்சென்டன்ட் கிரேட் ஐட்டம்ஸ், அதுவும் இல்லாமல் நியூமன் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி மொத்த ட்ரெஷருமே அங்கே தான் இருக்குது. ஸோ ராபின்ஹுட் கில்டை சேர்ந்த மொத்த ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்குது. ஸோ ரஃபாக இதோட ப்ரைஸ் மட்டுமே ஒரு 5 பில்லியன் கோல்டு கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராபின் கில்டோ ஓனர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு இன்னும் ஐட்டம்ஸ் வேணும்னா அந்த மாஸ்டர் ஆஃப் த ஹெபக், அதாவது நம்ம டாப் மெர்ச்சன்ட் ரியட் இருக்கார் இல்லையா ஸ்லாத், ஸோ அவர் நினச்சாதான் அது முடியும் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லைட்டாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. லிட்டரலாக ஒரு சில இடத்துல எனக்கே வந்து புரியாமல் தான் இருக்குது. பட் அது ஸ்டோரி போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஸ்டோரி வந்து கொஞ்சம் பார்த்து கவனி. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயமே இல்லை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளான் என்னென்னா அந்த பூட்டி பாயை வந்து பப்ளிக் பிளேஸ்க்கு வர வைக்கணும். ஸோ கரெக்டாக அந்த மாஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து போட்டுட்ருப்பான். ஸோ கரெக்டாக அந்த பூட்டி பாயுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டான். ஸோ வந்தோடனே கரெக்டாக நம்ம சுச்சுவேஷனில் வந்து வந்துட்டோம் போல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறாங்க. வில்லேஜோட சென்டரில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த மாஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறான். டேய் நீ தானே இது, என்னோடய பொருளை எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம கோவத்தோட பூட்டி பாயை பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட பிரேவ்னஸ் வந்து காட்டுவான். ஸோ அந்த பொருள் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நியூமன் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஓடி போய் பார்க்குறியா இந்த என்பிசி ஸ்டோரில் இதை விற்றுட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு இருக்கான். டேய் வேணாம்டா நிறுத்துடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கத்திட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக வந்து இந்த ஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாஷ் வந்து பண்ணுவான். ஸோ அப்படியே வந்து ஃபைட்டு திருப்பி இவனுங்களுக்குள்ளே வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களோட ஃபைட்டு வந்து செம்மையாக 2 பேருமே வெட்டிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீல் ஆகிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எத்தனை வாட்டி கட் பண்ணாலுமே நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பவர் இருக்குல்ல, ஹீலிங் பவர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஹீல் ஆகிடுது. பட் இருந்தாலுமே என்ன பிரச்சனைனா ஓரளவு தானே. ஸோ அதே மாதிரி அவனோட ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். இந்த மாதிரி நானுமே ரொம்ப இன்னோசென்ட்டாக தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பான். எனக்கு இப்போதைக்கு உன்னோட இன்னோசென்ட் கதெல்லாம் தேவையில்லப்பா, உன்னோட ஃப்ளாஷ்பேக்கே எனக்கு தேவையில்லை, மூடிட்டு போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டிக் எடுத்து மூஞ்சி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறான். ஸோ இந்த பேனலில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதுலாம் லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.